Hi everyone, welcome to Mrs. Cooking. இன்னைக்கு நம்ம வீடியோல என்ன பார்க்க போறோம்னு பாத்தீங்கன்னா டால் ரைஸ் தான் பார்க்க போறோம். சோ அதுக்கு தேவையான பொருள் என்னன்னு பாத்தீங்கன்னா துவரம் பருப்பும் சிறுபருப்பும் வாஷ் பண்ணிட்டு 10 நிமிஷம் ஊற வச்சு எடுத்துர்க்கேன். துவரம் பருப்பு எந்த கப்ல போடுறீங்களோ அதே அளவு சிறுபருப்பும் போட்டு ஊற வச்சுக்கோங்க. அப்புறம் பருப்பு கூட வேக வைக்கிறதுக்கு வெங்காயம் நான் 2 சின்ன வெங்காயம் 3 எடுத்துர்க்கேன். 2 தக்காளி பழம் எடுத்துர்க்கேன். பூண்டு எவ்வளவு வேணுமோ அதுக்கு ஏத்த மாதிரி சேர்த்துக்கோங்க. பூண்டு எவ்வளவுக்கு எவ்வளவு போடுறீங்களோ ரொம்ப நல்லது உடம்புக்கு. அப்புறம் காரத்துக்கு 2 பச்சை மிளகாய். அப்புறம் பருப்பு வேக வைக்கும்போது கட்டி பெருங்காயம் 1 போட்டுக்கோங்க. அதுதான் ரொம்ப வாசனையா இருக்கும். அப்புறம் தாளிக்கிறதுக்கு காஞ்ச மிளகாய், கருவேப்பிலை, கொத்தமல்லி. சோ எப்படி பண்ணலாம்னு பார்க்கலாம். கேஸ் ஆன் பண்ணிக்கோங்க. ஃபர்ஸ்ட் வெங்காயம் போட்டுருங்க. காரத்துக்கு 2 பச்சை மிளகாய், ஒரு பெருங்காய கட்டி, 15 பூண்டு பல்லு, 2 தக்காளி பழம் போட்டு விசில் போட்டு மூடிடுங்க. கரெக்டா ஒரு 5 விசில் வந்ததுக்கு அப்புறம் இறக்கிடலாம். ஓகே, 5 விசில் வந்துருச்சு. இப்போ ஆஃப் பண்ணிடுவோம். ப்ரெஷர் எல்லாம் ரிலீஸ் ஆயிடுச்சு. இப்போ இந்த விசில் எடுத்துருவோம். இப்போ குக்கர் ஓப்பன் பண்ணிடுவோம். பருப்பு நல்லா வெந்துருச்சு. இப்போ தேவையான அளவு உப்பு போட்டுக்கோங்க. மஞ்சத்தூள் 1 ஸ்பூன் போட்டுக்கோங்க. நல்லா கலக்கிக்கோங்க. ஓகே, இப்போ தாளிச்சிருவோம். கேஸ் ஆன் பண்ணிக்கோங்க. கடாய் காஞ்சதுக்கு அப்புறம் எண்ணெய் கொஞ்சம் போட்டுக்கோங்க. பருப்பாளுக்கு நெய் இருந்தால் தான் நல்லா இருக்கும். அதனால 1 ஸ்பூன் நெய்யும் ஆட் பண்ணிக்கோங்க. நெய் எண்ணெய் நல்லா காஞ்சதுக்கு அப்புறம் சிம்ல வச்சுட்டு கொத்தமல்லி, நல்லா வதங்கட்டும். காஞ்ச மிளகாய், பூண்டு நல்லா இடிச்சுக்கோங்க. அதுவும் பூண்டு நல்லா இடிச்சு அதுவும் இது கூட ஆட் பண்ணிக்கோங்க. நம்ம பருப்பு வேகும் போது பூண்டு போட்டோம். இப்போ தாளிக்கும் போதும் போடுறோம் கொஞ்சம் வாசனைக்காக. கடுகு, எண்ணெயிலே கருவேப்பிலையும் கொத்தமல்லி வதங்கினதுக்கு அப்புறம் கடுகும் ஜீரகத்தையும் போடுங்க. அப்பதான் வாசனையா இருக்கும். கருவேப்பிலை அதெல்லாம் எண்ணெயில வதங்கினாதான். கடுகும் ஜீரகமும் நல்லா பொரிஞ்சு வந்துருச்சு.
இப்போ ஃபைனலாக ஒரு சிட்டிகை பெருங்காயத்தூள் எண்ணெயில் நல்லா போடுங்க. அதே இது கூட நல்லா கலந்து விட்டுக்கோங்க. கேஸ் ஆஃப் பண்ணிவிட்டு நம்ம செஞ்சு வச்சுருக்க பருப்பு டாலில் இந்த தாளிப்பை கொட்டிடலாம். நல்லா கலந்து விட்டுக்கோங்க. மறுபடியும் கேஸ் ஆன் பண்ணிட்டு கொஞ்சோண்டு தண்ணி ஆட் பண்ணிக்கோங்க. ரொம்ப திக்கா இருக்கு. கொஞ்சோண்டு கார்னிஷ்க்கு லாஸ்டா கொஞ்சோண்டு கொத்தமல்லி. தட்டு போட்டு மூடிடுங்க. சும்மா ஒரு லைட்டா கொதிச்ச உடனே நம்ம ஆஃப் பண்ணிட்டு இறக்கிடலாம். பாத்தீங்கன்னா ரெகுலரா நம்ம எக்ஸசைஸ் யாருமே பண்றது கிடையாது. ஸோ லைட்டான அட்லீஸ்ட் ஒரு வாக்கிங் அந்த மாதிரி கூட சில பேர் பண்ணுவாங்க, சில பேர் பண்ண மாட்டாங்க. ஸோ அவங்களுக்கான ஒரு சின்ன டிப்ஸ் தான் இது. டெய்லியும் லெமன் வார்ம் வாட்டர்ல லெமன் கலந்து அணியும் கலந்து எடுத்துக்கிட்டிங்கன்னா அவங்களுக்கு தேவையில்லாத உடம்புல இருக்க டாக்ஸின்ஸ், அதுக்கப்புறம் வந்து தேவையில்லாத பாக்டீரியா அதெல்லாம் வந்து நமக்கு யூரின் வழியாக வெளியில் வந்துடும். ஸோ டெய்லி அதை ஃபாலோ பண்ணிக்கலாம். ஏன்னா யூஸ்வலாக நடக்கிறவங்களுக்கு தான் பார்த்தீங்கன்னா ஸ்வெட்டிங் வேர்வை வழியாக அந்த டாக்ஸின்ஸ் அதெல்லாம் வரும். நடக்க ரொம்ப கஷ்டப்படுறவங்க வயசானவங்களாம் இதை ஃபாலோ பண்ணலாம். மோஸ்ட்டாக அல்சர் இருக்கவங்க இதை ட்ரை பண்ண தேவையில்லை. மற்றவங்க எல்லாருமே இதை தாராளமாக யூஸ் பண்ணலாம். இந்த ரெமிடியை காலையில் வெறும் எம்டி ஸ்டொமக்கில் இதை குடிக்கணும். ஸோ இதை குடிச்சிட்டு எப்படி இருக்குன்னு கமெண்ட்ஸில் சொல்லுங்கள். இது நல்லாவே ஒர்க் ஆகும். ஃபேட்டும் நல்லா பேர்ன் ஆகும். ஸோ எக்ஸசைஸ் அட்லீஸ்ட் பேசிக் எக்ஸசைஸ் பிராணாயம் கம்பல்சரியாக பண்ணியே ஆகணும். நமக்கு பிராணாயம் பண்ணுறதால லங்ஸுக்கு ரொம்ப நல்லது. ஸோ அதுக்கப்புறம் ஃபிசிக்கல் ஆக்டிவிட்டின்னு பார்த்தீங்கன்னா ஆங்கிள் எக்ஸசைஸ், அதாவது காலுக்கு பாதத்துக்கு சில எக்ஸசைஸ் கொடுங்க. ஏன்னா பிளட் சர்க்குலேஷன் நமக்கு வந்து கீழேருந்து மேலே தான் வரும் எப்போவுமே. அதனால பாதத்துக்கு எது பண்ணுறீங்களோ இல்லையோ பாதத்துக்கான எக்ஸசைஸ் கண்டிப்பாக பண்ணணும். நான் அது என்னென்ன பண்ணணுன்றதை நெக்ஸ்ட் வீடியோவில் சொல்கிறேன். தேங்க்யூ. இந்த வீடியோ பிடிச்சிருந்தா சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். தேங்க்யூ. பாய். நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம்.